இப்போ இந்த தைராய்டு கட்டி ரிமூவ் பண்றீங்கல்ல, இதனால வாய்ஸ் சேஞ்சஸ் ஏதாச்சும் இருக்குமா பேஷண்ட்ஸ்க்கு? ஸோ தைராய்டெக்டமிங்கிறது ஒரு சின்ன சிம்பிள் ஆப்ரேஷன் கிடையாது. ஆக்சுவலா அதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான ஆப்ரேஷன். ஏன்னு சொன்னா, தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா கழுத்துல? ஸோ அதுக்கு ஆ மேல ஒரு 2 நர்வ்ஸ் 2 சைட்லேருந்தும், கீழ இருந்தும் ஒரு 2 நர்வ்ஸ் 2 சைடும். ஸோ இந்த 4 நர்வ்ஸ் சொல்லப்போனா சுப்பீரியர் லரிஞ்சியல் நர்வ்னு சொல்லுவோம். மேல இருந்து வர்றது. கீழ இருந்து வரக்கூடிய நர்வ் வந்து ரெக்கரன்ட் லரிஞ்சியல் நர்வ்னு சொல்லுவோம். இந்த நர்வ்ஸ் வந்து நம்ம வாய்ஸ் புரொடக்ஷனுக்கு, அதாவது அந்த வோக்கல் கார்ட்ஸ்ன்னு சொல்ற அந்த வாய்ஸ் புரொடக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமான நர்வ்ஸ். ஸோ அந்த நர்வ்ஸ் வந்து டேமேஜ் ஆகாம நம்ம இந்த தைராய்டு கிளாண்ட ரிமூவ் பண்ணோம். ஸோ அதுதான் தைராய்டெக்டமி பண்ணும்போது உள்ள சேலஞ்ச். என்ன ஒரு விஷயம் என்னன்னா, தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடியே மேல ஒரு 2, கீழ ஒரு 2 டோட்டலா 4 பாராதைராய்டு கிளாண்டுங்கிறது இருக்கு. ஸோ அந்த கிளாண்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து நம்ம உடம்புல உள்ள கால்சியம் லெவல்ஸை ரெகுலேட் பண்ணுது. அதாவது நார்மல் லெவல்ல வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாண்ட்ஸ். ஸோ இந்த சர்ஜரிக்கு அப்புறம் சிலருக்கு அந்த கால்சியம் லெவலும் கம்மியாகலாம். ஸோ தைராய்டெக்டமி பண்ணதுக்கு அப்புறம் சிலருக்கு வாய்ஸ் சேஞ்ச் வரலாம். டாக்டர், இந்த நர்வ்ஸ் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பிரிகாஷன்ஸ் நீங்க எடுப்பீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சர்ஜரி டைம்ல அந்த நர்வ்ஸை நம்ம வந்து கண்டறிஞ்சு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த நர்வ்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். நார்மலா நம்ம பார்த்தா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரியா? ஸோ நான் வந்து என்னுடைய பிராக்டிஸ்ல நான் வந்து மேக்னிஃபிகேஷன், அதாவது நார்மலா இருக்கிறது ஒரு 3, 4 மடங்கு பெருசா தெரியிற மாரி உள்ள கிளாஸஸ் யூஸ் பண்ணி, ஸ்பெஷலா அதுக்குன்னே உள்ளது யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். ஸோ அது பார்த்து அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த நர்வ்ஸை வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம அது டேமேஜ் ஆகாம பாதுகாக்க முடியும். ஸோ பட் அந்த மாதிரி நம்ம ஈவன் இஃப் அதை கம்ப்ளீட்டா ப்ரிசர்வ் பண்ணி எந்த டேமேஜும் இல்லாம பண்ணாலும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் வாய்ஸ் சேஞ்ச் வரலாம். ஏன்னா நம்ம அதுக்கு பக்கத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். பட் ஆனாலும் அந்த வாய்ஸ் சேஞ்ச் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆயிரும். நார்மல் ஆயிரும். அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல வாய்ஸ் இருக்கும். அதுல சேஞ்சஸ் லைஃப் நார்மல் லைஃப் வாழலாம். அதே மாரி இன்னொரு விஷயம், இந்த கால்சியம் லெவல் கம்மியாகிறது. அது வந்து இந்த வாய்ஸ் சேஞ்சோட ஆக்சுவலா கொஞ்சம் கூட காமன் காம்ப்ளிகேஷன். ஸோ அதுக்கும் இதே மாதிரி தான் அந்த பாராதைராய்டு கிளாண்டுக்கு போற பிளட் சப்ளைய நம்ம கண்டறிஞ்சு, அது எந்த டேமேஜும் இல்லாம கவனமா ரிமூவ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் டாக்டர். இப்போ வந்து தைராய்டு கேன்சருக்குமே வந்து ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி தேவைப்படுதா? ஸோ இதுதான் அந்த தைராய்டு கேன்சருக்கு டிஃபரன்ஸ் மத்த கேன்சர்ஸ்ல. ஸோ இந்த டிஃபரன்ஷியேட்டட் தைராய்டு கேன்சர், அதுல காமனான அந்த பாப்புலரி கேன்சர், அது மாரி ஃபாலிகுலர் கேன்சர், இந்த டைப்புக்கெல்லாம் ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி வந்து அதோட ரோல் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இவங்களுக்கு மெயின் இது வந்து சர்ஜரி. சர்ஜரிக்கு அப்புறம் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்ளேஷன். நான் நேரத்த சொன்னேன்ல. அது வந்து அந்த ரேடியோ ஆக்டிவ் அயோடின் அப்ளேஷன்ங்கிறது ஒரு டிஃபிகல்ட் கீமோதெரப்பி மாதிரி கிடையாது. அது ஒரு சொட்டு மருந்து மாரி குடுப்பாங்க. குடுத்து அதுவே உள்ள போய் ஒரு இன்டர்னல் ரேடியேஷன், அதாவது அந்த செல்கள மட்டும் போய், அந்த செல்கள் அந்த அந்த மருந்த உள்வாங்கி, உள்ளுக்கு அந்த செல்களுக்கு மட்டும் தான் ரேடியேஷன் கிடைக்கும். மத்த ஆர்கன்ஸுக்கு ரொம்ப பாதிப்பு வராது. ஸோ அந்த கீமோதெரப்பி மாதிரி முடி கொட்டுறது, ரேடியேஷன்னால உள்ள ரொம்ப டயர்ட் ஆகுறது, அந்த இடத்துல உள்ள அந்த கலர் மாறுறது, அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த டைப் ஆஃப் கேன்சருக்கு கிடையாது. ஆனா சில கேன்சர்ஸ் இருக்கு. தைராய்டுலயே அனாப்ளாஸ்டிக் கேன்சர்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி மெடுலரி கேன்சர். ஸோ இதெல்லாம் ரேர். பட் ஆனா அந்த கேன்சர்ஸுக்கு ரேடியேஷன், கீமோ எல்லாம் தேவைப்படலாம். ஒரு தைராய்டெக்டமி சர்ஜரிக்கு அப்புறமா ஒரு பேஷண்ட் வந்து ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைல் வாழ முடியுமா? ஸோ தைராய்டெக்டமிக்கு அப்புறமா பேஷண்ட்ஸ் நார்மல் லைஃப் வாழலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. மெயின் இது என்னன்னா, அந்த தைராய்ட வந்து நம்ம கம்ப்ளீட் ரிமூவல், டோட்டல் தைராய்டெக்டமி பண்ணியிருந்தா, அவங்களுக்கு லைஃப் லாங்கா தைராக்சின்ங்கிற ஒரு டேப்லெட் காலையில எல்லாருமே இந்த விடிய காலமா சாப்பிடுறதுக்கு முன்னாடி, தண்ணி எதுவும் குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லெட் மட்டும் அவங்க எம்ப்டி ஸ்டமக்ல சாப்பிட வேண்டியிருக்கும். அது சாப்பிட்ட பிறகு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஸோ இது வந்து லைஃப் லாங்கா அந்த டேப்லெட் அவங்க எடுக்க வேண்டியிருக்கும். மத்தபடி எந்த பிரச்சனையும் இருக்காது. சிலருக்கு இந்த கால்சியம் லெவல் தைராய்டெக்டமி சர்ஜரிக்கு அப்புறமா ஒரு 3, 4 மந்த்ஸ் வர சிலருக்கு கொஞ்சம் லெவல் கம்மியா இருக்கலாம். அந்த மாரி ஆட்களுக்கு இனிஷியலா கொஞ்ச நாளைக்கு அவங்க கால்சியம், அதே மாரி விட்டமின் டிங்கிற சப்ளிமெண்டேஷன் டேப்லெட்ஸும் எடுக்க வேண்டியிருக்கும். மத்தபடி வேற எந்த இஷ்யூஸும் இருக்காது. ஓகே டாக்டர். தேங்க் யூ.